ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல 12வது மாடியூல் தான் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து 11 மாடியூல் வந்து பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்க அப்புட்ன்னா, ஆ பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து இருக்கும். ஸோ இத வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஆ இந்த 11வது மாடியூல்ல சாரி 12வது மாடியூல் 11வது மாடியூல் வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த 12வது மாடியூல்ல வந்து நம்ம எத பத்தி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது அந்த இன்ஃபோசெக் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீல்டுல ஷார்ட் டேர்மா அதாவது சுருக்கி சொல்லுவாங்கல்ல, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிவெஸ்க்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆ ஓகே. டைரக்ட்டா வந்து ஸ்லைடுக்குள்ள போயிடலாம். ஓகே. பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு டெக்னிக். ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு மெஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ப்ரீவியஸ் மாடியூல்லலாம் வந்து பார்த்துருப்போம். ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த மெஷினோட ஃபுல் ஆக்சஸையும் எடுக்கணும். அதாவது ஃபுல் பிரிவிலேஜஸையும் வந்து எடுக்கணும் அப்படின்னா, அவங்க அதுக்கு சில பல வழிகள்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரிவர்ஸ் ஷெல் எடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் இந்த மிஷின்குள்ளேயே வந்து ஹேக்கர் வந்து குடித்தனம் நடத்தி குடியிருக்கிறதுக்கான என்னென்ன வழிகள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன், போஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் சீரிஸ்ல வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இது போஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் கேட்டகரியில வரும். நீங்க 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெய்னிங் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஹேக்கர் வந்து ஒரு மெஷின காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா, அந்த மெஷின்குள்ள வந்து கனெக்ஷன மெயின்டெயின் பண்றதுக்கு இவரு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்லாம் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் அது வந்து லோ பிரிவிலேஜ் யூசரா இருக்குன்ற பட்சத்தில, அவங்க ஹை பிரிவிலேஜ்டு யூசரா இருந்தா தான் அந்த மெஷின்குள்ள எல்லா வேலையுமே பண்ண முடியும். ஸோ, அதனால பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆ இப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களோட விண்டோஸ் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2 டிஃபரெண்ட் யூசர் வச்சிருப்பீங்க. ஒண்ணு வந்து உங்களோட யூசர் அதாவது அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ்னா நீங்க ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு எந்த புரோகிராம்ஸ் வேணாலும் ரன் பண்ணலாம். நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். இதுவே உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து லேப்டாப் கேட்குறாருன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட அக்கவுண்ட்ல குடுக்காம கெஸ்ட் யூசர்ன்னு போடுவீங்க. ஸோ கெஸ்ட் யூசருக்கு வந்து நெறைய ஆக்சஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த ஆக்சஸ தான் வந்து நம்ம இங்க பிரிவிலேஜ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ இப்ப கெஸ்ட் யூசரா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வரணும். அப்ப அவரு இந்த மெஷின்குள்ள என்னென்னலாம் நோண்டி பார்ப்பாரு. அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா ஆகிட்டாரு. அந்த கெஸ்ட் யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா ஆயிட்டாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவர் லேப்டாப்ல நீங்க வச்சிருக்க மத்த கொலன்ஸ்ல டி கொலன், சி கொலன் மத்த எல்லாத்துலயும் வச்சிருக்கிற ஃபோட்டோஸ பார்க்கலாம். நீங்க வேற என்னென்ன பண்றீங்க? உங்க ப்ரௌசர் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். இந்த மாரி சில பல விஷயங்கள் நெறைய இது ப்ரீவியஸா சொன்னதுல வந்து ஒரு சில இது பாசிபிள் கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ அந்த மாரி பண்ணலாம்ல. ஸோ அதே தான் வந்து ஹேக்கிங்லயும் வந்து பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு மெஷினோட ஆக்சஸ எடுத்ததுக்கப்புறம், அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆ ஆக்சஸ் அதாவது பிரிவிலேஜஸ்லாம் எடுத்து அந்த மெஷின்குள்ள குடியிருக்கிறத வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இன்னும் இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து இந்த போஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இது ஒரு பார்ட்டுன்னு சொன்னேன்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட்டிங்கு இந்த மாரி வந்து நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அத பத்திலாம் நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம வந்து இது ஃபார் பிகினர்ஸ் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறனால இத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கும் வந்து ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும். நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மெட்டாஸ்பேட்டபிள் 2 மெஷின் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ, அதில என்னென்ன பாசிபிலிட்டீஸோ அத மட்டும் தான் வந்து நான் காட்டப் போறேன். சரிங்களா? ஸோ, நம்ம மெட்டாஸ்பேட்டபிள் 2 மெஷின் வந்து லினக்ஸ் மெஷினு. ஸோ, லினக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் தான் நான் காட்ட முடியும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் மெஷினுக்கும் இருக்கு. ஸோ, விண்டோஸ் மெஷின் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் உங்களுக்கு காட்டலாம். அது போக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஹேக் தி பாக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஹெச்டிபி சீரிஸ். ஓகே. ஹெச்டிபிக்கு பிளேலிஸ்ட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. நீங்க வீடியோல போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். இங்க வந்து ஒவ்வொரு மெஷினும் வந்து முடிச்சிருப்போம். இதில ஒரு சில மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் மெஷின்ஸ்லாம் இருந்துச்சு. இதுலயும் வந்து நெறைய விண்டோஸ் மெஷினும் இருக்கு, லினக்ஸ் மெஷினும் இருக்கு. ஸோ, அதுலயும் வந்து ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு டிஃபரண்ட் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ, அதையும் நீங்க பார்த்து ஆ கத்துக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நெறையவே இருக்கு. ஓகே. ஆ இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மிஸ்கன்ஃபிகர்டு ஃபைல் பர்மிஷனு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து எங்கேயாவது லீக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் ரிப்பீட்டட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் சர்வீசஸ்க்கு வந்து எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச்,
வெப்ச வெப் ஆத்தென்டிகேஷன் இந்த மாரி எதுக்காக யூஸ் பண்ணுறது. கெர்னல் எக்ஸ்ப்ளாய்ட் அதாவது நம்ம ப்ரீவியஸா வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோய்டேஷன் மாடியூல் வந்து பார்த்துருப்போம். இப்போ அதிலலாம் வந்து எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணோமா, ஸோ அந்த மாரி. அதுக்கப்புறம் எஸ்யூஐடி வந்து பைபாஸ் பண்ணுறது, டிஎல்எல் ஹைஜாக்கிங் விண்டோஸில். ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு ஆ கிரைட்டீரியா இருக்குது இந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணதுக்கு. ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அதையுமே வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து வெர்டிகல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ 2 டைப் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷினில் 2 யூசர் இருக்கிறாங்க. யூசர் ஏ அண்ட் யூசர் பி. சரிங்களா? இந்த யூசர் ஏங்கிறவர் வந்து என்ன ஆயிருச்சு அப்புட்னா, நம்ம வந்து ஒரு மெஷினில் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறோம். என்னவா எடுக்கிறோம்? யூசர் ஏ அப்படின்ற யூசரா வந்து நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறோம். அந்த யூசர் ஏலேருந்து யூசர் பிக்கு வந்து நம்ம மாறுறோம், ப்ரிவிலேஜ் வந்து மாத்துறோம் அப்படின்னா, அது பேர் வந்து ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுவே அந்த யூசர் ஏலேருந்து நம்ம டைரக்ட்டா ரூட் ஆக்சஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து வெர்டிகல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வெர்டிகல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து நம்ம எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்க இந்த மாடியூல்ல அதாவது இந்த எக்ஸ்ப்ளோடேஷன் மாடியூல் வந்து பார்த்துருப்பீங்க. 10வது மாடியூல்ல. இதில வந்து என்ன பண்ணியிருப்போம், டைரக்ட்டா வந்து கெர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ட யூஸ் பண்ணி நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு எம்எஸ்எஃப் அட்மினா இருக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து என்ன பண்ணுவாரு, ஆ டைரக்ட்டா வந்து இதுக்கு போவாரு. ஆ ரூட் யூசருக்கு வந்து போவாரு. ரைட்டா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விஎஸ்எஃப்டிபிடி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன யூஸ் பண்ணி நம்ம டைரக்ட்டா வந்து ரூட் ஷெல்ல வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒரு நார்மல் யூசரு ரூட் யூசர் வந்து எடுக்குறாருன்ட்டு. இதே வந்து இப்ப இன்னும் உங்களுக்கு ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து வேணும் அப்படின்னா, நீங்க இந்த டிவிடபிள்யூஏல வந்து நம்ம ரிவர்ஸ் ஷெல் எடுத்தோம்ல, அதுலேருந்து வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப இது கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம டெமோக்கு போகலாம். வழக்கம் போல என்னோட எம்எஸ்எஃப் மெஷின நான் ஆன் பண்ணிடுறேன். சாரி மெட்டாஸ்பைடபிள் 2 மெஷின இதோட ஐபி வந்து பார்த்துக்குவோம். ஐபி கான்ஃபிக் 1.8. ஸோ 1.8 டிவிடபிள்யூஏ மெஷின்குள்ள நம்மளுக்கு ஆக்சஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, காலி மெஷினையும் வந்து அதோட சேம் நெட்வொர்க்ல கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஓகே. இப்போ காலி மெஷினு வந்துருச்சு. இதோட டெர்மினல் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. 2ம் வந்து சேம் நெட்வொர்க்ல தான் இருக்கு. பிங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஓகே. 2 மெஷின்ஸ் வந்து பிங் ஆயிக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுப்போம். எப்படி எடுக்கணும்? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. டிவிடபிள்யூஏ மெஷின்ல நம்ம கமாண்ட் கோட் எக்ஸிக்யூஷன் மூலியமா நம்மளால வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்னன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ சைட்டு அது நம்மளுக்கு தெரியும். என்ன பண்றேன், எல்எஸ் குடுக்குறேன். ஓகே. எந்த அவுட்புட்டும் வரமாட்டேங்குது. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட இந்த காலினெக்ஸ் மெஷினோட ஐபிய வந்து நம்ம டைரக்ட்டா ரிவர்சலுக்கு வந்து லிசனருக்கு ரிவர்சலுக்கு வந்து குடுப்போம். இப்ப லிசனர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஆல்ரெடி எல்லாமே நம்ம ப்ரீவியஸா பண்ணது தானே. ஸோ, அதனால வந்து அது செஷன் வந்து ஆன்லயே இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. சாரி செஷன் வந்து சேவ்ல இருக்கு. ஐ மீன் அந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷெல் வந்து கெடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷெல்ல வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ, இந்த ஷெல்ல அப்கிரேட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பென்டெஸ்ட் மங்கில வந்து பார்த்துருப்போம். ஸ்பான் ரிவர்ஸ் ஷெல் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அ இந்த பென்டெஸ்ட் மங்கி இல்ல ஆ எஸ் அதே சைட்டே வந்துருச்சு.
இதில போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் ஷெல் வந்து ஸ்பான் பண்ணிக்கலாம். ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சாரி, இது வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பான் பண்றது வந்து ஷெல் வந்து அப்கிரேட் பண்ணணும்ப்பா. அப்கிரேட் டிடிஒய். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஒய் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ, நீங்க தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க. இப்ப நம்ம மெஷின் வந்து எந்த யூசரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாமைல வந்து பார்த்தீங்கன்னா, WW டேட்டா. ஸோ, ஏன் WW டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் ஒரு அப்பாச்சி சர்வரு இந்த மாரி ஒரு வெப் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, WW டேட்டா. அதாவது இன்னும் ஸ்டைலா வந்து மத்தவங்க வந்து டப் டப் டேட்டா அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ, அந்த யூசரா இருக்கும். இந்த யூசர்லேருந்து நம்மளோட ஷெல் வந்து அப்கிரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, யூநேம் -A அப்படின்னு போட்டிங்கனாலும், உங்களால என்ன பண்ண முடியும்னா, டைரக்ட்டா அந்த கெர்னல் எக்ஸ்பர்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி ஷெல் வந்து எடுக்க முடியும். ஆனா, நம்ம இந்த மாடியூல் வந்து அத பண்ண போறதில்ல. ஏன்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சுட்டேன். ரைட்டா? இதில நம்ம லினக்ஸ்ல வந்து வேற என்ன மாரி எனுமரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ, ஆரம்பத்திலே இந்த ரெக்கானிசன்ஸ பத்தி படிக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். நீங்க எந்த ஒரு அ ப்ராசஸ் எடுத்தாலும், அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எனுமரேஷன், ரெக்கானிசன்ஸ்ன்ற இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இப்போ பாருங்க, நீங்க இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணி, ஆ எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறமும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, அடிஷனலா வந்து இன்னும் ரெக்கானிசன்ஸ் அதாவது எனுமரேஷன் வந்து தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இதில யூஸ் பண்ணக்கூடிய எனுமரேஷன் வந்து என்னன்னா, போஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கானது. இதுக்கு சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் வந்து இருக்கு. இந்த டூல யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். சரிங்களா? இந்த டூல் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, லின்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, லின்பீஸ் அப்படிங்கிற டூல் வந்து என்ன பண்ணும்னா, லினக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ எல்லா அ என்னென்ன மிஸ்கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் வந்து உள்ள இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ்ல வந்து இப்போ பிஎஸ் கமாண்ட் வந்து போட்டோம். இருங்களேன். -avx இந்த மாரிலாம் போட்டோம் அப்படின்னா, இந்த மெஷின்குள்ள என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில எந்தெந்த சர்வீஸ்லாம் வல்னரபிளா இருக்கும் அப்படின்ட்டு வந்து மேனுவலா வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கஷ்டம்ல. அதே மாரி இப்போ யூநேம் -a போட்டு இந்த கர்னல் வந்து பழைய கர்னலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சூடோ -எல்லாம் போட்டு இந்த மெஷினுக்கு வேற என்னென்ன யூசர் பிரிவிலேஜ் இருக்கு. இந்த மாரிலாம் வந்து மத்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறது இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ, ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் போட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்ணோமோ, அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த மெஷின் வந்து இந்த மெஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வேற ஏதாவது சென்சிட்டிவான பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாரு, டெர்மினல்ல டைப் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம இந்த ஹிஸ்ட்ரி கமாண்டெல்லாம் போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிரும். ரைட்டா? இந்த மாரி ஒவ்வொரு மேனுவலா நம்ம செக் பண்றோம்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த ஸ்கிரிப்ட்ட தான் வந்து லின்பீஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயே வந்து லின்பீஸ் மாரி எனும் இந்த மாரி வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து இருக்கு. இதே மாரி விண்டோஸ்க்கு வந்து வின்பீஸ்ன்னு இருக்கு. அதாவது விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்றதுக்கு. சரிங்களா? நம்ம இதில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லின்பீஸ மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த லின்பீஸ வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல என்னோட OSCP எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்புட்னா, அப்ப வந்து இதில வந்து இவ்ளோ காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. இப்ப இதில தான் நெறையா இமேஜஸு, பில்டு, டாக்கர், கீக்கர் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது. ஓகே. இதிலயே பாருங்க உங்களுக்கு இத டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரிலீசஸ்ல போனோம் அப்டின்னா, நம்மளுக்கு இருங்க. ரிலீசஸ்ல போனோம் அப்டின்னா, நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, இந்த லின்பீஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்ப டவுன்லோட் பண்ணோம்னாலும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்ல அதுக்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா உங்க மேனுவல்ல சொல்லியிருக்கிற மாரி, நீங்க இந்த கர்ல் கமாண்ட யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம்.
சரிங்களா? காப்பி பண்ணி இத வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஆ நான் வந்து இத டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போறேன், இத நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஓகே. ஆல்ரெடி நான் வந்து இத டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பேன் போல. தெரில. மேபி நான் எதுவும் ப்ரீவியஸா ஏதோ டெமோக்கு வந்து காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்போ இதில பாருங்க. ஆ லினக்ஸ்ல வந்து இத ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஷ் ஸ்கிரிப்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் இது. ஆ இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த எக்கோ கமாண்டு இதெல்லாம் எல்லாமே நம்ம மேனுவலா போடுறோம்ல. ஸோ டெர்மினல்ல போடுறோம்ல. அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்து இந்த பேஷ்ல வந்து நம்ம பண்ண முடியும். இத பத்தி தனியா நம்ம ஒரு சீரிஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ பாருங்க, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எந்தெந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து தேவையோ, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களால படிக்க முடியல அப்படின்னா, படிக்க தெரியல அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ChatGPTல இல்ல Grokல இல்ல ஏதாவது ஒரு ஏஐல போட்டீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேயா? இப்ப இத இந்த மிஷின்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஓன் காலிலே ரன் பண்ணி பார்த்தா என்ன? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாரி ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைலு, பைத்தான் ஃபைல்லாம் இருக்கு அப்புட்னா, எப்பொழுதும் வந்து என்ன பண்ணிருங்கன்னா, பர்மிஷன் குடுத்துங்க. எக்ஸிக்யூட் பர்மிஷன் குடுத்துடணும். எக்ஸிக்யூட் பர்மிஷன் குடுத்து, லின்பீஸ் வந்து குடுங்க. இது வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பர்மிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து காலி லினக்ஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து கிரீன் கலர்ல காட்டுது. இல்ல அப்புட்னா, நீங்க ஒரு வாட்டி இத குடுத்துருங்க. தப்பு கிடையாது. குடுத்துட்டு, இப்ப வந்து நீங்க இத ரன் பண்ணீங்க அப்புட்னா, இதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப இதுலயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ ரெட்ல இருந்துச்சுன்னா 95% பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வந்து பாசிபிள் இருக்கு. ரெட்டுன்னா அது வந்து கெஸ் பண்ணியிருக்கு. மேபி இருக்கலாம், இல்லாம போகலாம். நம்ம தான் வந்து டேக் கேர் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். அது வந்து உண்மையிலுமே அந்த பைனரி வந்து வல்னரபிளா இல்லையா அப்டின்ட்டு. அதேபோல லைட் சியான், ப்ளூ இதுக்கெல்லாம் வந்து ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்களா. ஸோ அத படிச்சுக்கோங்க. இப்ப இதில பாருங்க, யூ ஆர் ஆல்ரெடி ரூட்ல தான் இருக்க. எதுக்கு இத ரன் பண்ற அப்டின்ற மாரி இதில அ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதில பாருங்க ஓஎஸோட வெர்ஷனு, வேற என்னென்ன டைரக்டரிஸ் வந்து இருக்கு, ஆப்பரேட்டிங் சிஸ்டம், சூடோ வெர்ஷன், சூடோ பைனரி என்ன இருக்கு, பாத் என்ன இருக்கு, இதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸுமே வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து இதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண தெரியல அப்டின்னா, கூகுள் பண்ணி அ பண்றது கஷ்டமா இருக்குன்னா, இந்த லிங்க்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே, அத யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாசிபிள் சிவிஸு எல்லாமே வந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ரூட் மெஷின்ல இருக்கிறனால நம்ம இத வந்து பார்த்துட்டுருக்கோம். ஈவன் இதில ஒன் மோர் திங் வந்து என்ன அப்டின்னா, கம்பெனிஸ்ல ஓஎஸ் ஹார்டனிங், சர்வர் ஹார்டனிங்லாம் வந்து பண்ணுவாங்க. லினக்ஸ் மெஷின், விண்டோஸ் மெஷினுக்கு. அப்போ கூட வந்து நீங்க லின்பீஸ வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்புட்னா, உங்களோட லினக்ஸ் ஹார்டனிங் அ என்கேஜ்மென்ட்க்கு வந்து நல்லாருக்கும். யூஸ் பண்ணலாம். ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபைல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நம்மளோட டார்கெட் மெஷினுக்கு. இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இன்ஸ்டன்ட் பைத்தான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ, இந்த இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு பைத்தான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி ரிமோட் ஃபைல் ஷேரிங் சாரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து நான் அப்பாச்சி சர்வர் காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். தெர்ல ஞாபகம் இல்ல. 2 மாசம் ஆச்சு இந்த வீடியோ போட்டு. ரைட்டா. இப்ப இதில நான் இன்ஸ்டன்ட்டா அந்த பைத்தான் சர்வர் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ, அதையுமே நீங்க சிம்பிள் பைத்தான் சர்வர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் கூகுள்ல. ரைட்டா. இப்ப வந்து பாருங்க இதோட ஐபி வந்து 51. இப்ப நான் என்ன பண்றேன், கர்ல் யூஸ் பண்ணி ஓகே 5000 தான் நெனைக்கிறேன். ஓகே 8080 8080 ஸ்லாஷ் லின்பீஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா போடணும். நான் சேஃப்டிக்கு நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே. இது கரெக்ட்டா அது வந்து பிரிண்ட் தான் ஆயிருக்கு. அத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே.
ஓகே. இது கரெக்ட்டா தான். ஓகே. சர்வர்ல வந்து வருது. இதுவுமே இங்க வந்து இந்த லென் பீஸ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து இங்க ரைட் பண்ணல. ஏன் அப்டின்னா நம்ம வந்து ஆ ஓ குடுக்கணும்ல. ஓ குடுக்கவே இல்ல. இருங்க. ஓகே. கர்லுக்கு வந்து இதுதான் அவுட்புட் ஆப்ஷனாங்கிறத பார்த்துக்குவோம். ஓகே. கேப்ஸ் ரிமோட் நேம். ஓகே. வெறும் ஸ்மால் கேஸ்ல தான் வந்து இது வந்து என்னன்னா அவுட்புட் ஃபைலு. ஓகே. டவுன்லோட் ஆயிருச்சு. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பர்மிஷன் வந்து குடுக்கணும். பர்மிஷன் குடுத்து lin.sh ஓகே. இப்ப lin.sh வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். ஆ ஏன்னா, இதுக்கு வந்து நம்ம லினக்ஸ்ல வந்து நம்ம இப்போதைக்கு பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தோம். ஆனா, இந்த பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அது வந்து பாசிபிள். ஆ நீங்க வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து கரெக்ட்டா வந்து பண்ண முடியும். ட்ரை ஹேக்மி இந்த மாரி ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதில வந்து உங்களுக்கு நெறையா பிரிவிலேஜ் எஸ்கலேஷனோட சினாரியோஸ்லாம் வந்து இருக்கும். நீங்களே கத்துக்கிறதுக்கு. ஆ இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி தான் உங்களுக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு. இந்த கோர்ஸ்ல பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாடியூல். ஸோ, அதனால வந்து நீங்க இதில வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க எக்ஸாக்ட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில ட்ரிக்ஸ என்னால காட்ட முடியும். மிச்சது வந்து வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேயா? இப்ப நம்ம இந்த அவுட்புட் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்மளுக்கு இது ஃபுல்லா ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து போவோம். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லின்பீஸ ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன வருது அப்டின்னா, ஆ முன்னாடி நான் உங்களுக்கு நார்மல் காலில காட்டுன மாரியே தான். ஸோ, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இதுல பாருங்க லினக்ஸோட வெர்ஷன். ஆ இந்த பர்ட்டிகுலர் கர்னல் வெர்ஷன் வந்து வல்னரபிள். ஸோ, அது காட்டுது. இந்த சூடோ வெர்ஷனுமே வந்து வல்னரபிள். அதையுமே நம்மளுக்கு காட்டுது. ரைட்டா? இப்ப அடுத்தது வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்டிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து நார்மல் டிரைவரு. கண்டெய்னர்ஸ் எதுவும் ரன் ஆகுதான்னு பாக்குது. நம்ம மெஷின்ல எதுவும் இல்ல. கிளவுட் ரிலேட்டடான திங்ஸ் வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே வந்து கிடையாது. ஸோ என்னென்ன சர்வீஸ் வந்து ரூட் ப்ரிவிலேஜ்ல வந்து ரன் ஆகுதோ, அது எல்லாமே வந்து இங்க நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சர்வீசஸையும் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாரி இருக்கும். பேஸ்ட் ஆன் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சினாரியோஸ். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாச்சி சர்வர் வந்து இந்த கரண்ட் யூசருக்கு வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ அதனால இந்த பர்பிள் கலர்ல வந்து காட்டுது. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் இன் மெமரி. அதாவது ரேம்ல வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கு மெமரீஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரான் டேப். கிரான் டேப்ங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சில ப்ராசஸ்ல வந்து ட்ரிகர் பண்ணது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் இதில இருக்கா? அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்துருக்கு. ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு.
இத அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்போ பாருங்க நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனு. இது அதுக்கப்புறமேட்டு வேற என்னென்ன போர்ட் வந்து இந்த மெஷின் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நீங்க என்மேப் போட்டு சில சமயம் போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து காட்டாது. ஆனா இதில வந்து உள்ள லிசனிங்ல இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து போர்ட் நாக்கிங் இந்த மாரி சில டெக்னிக்கும் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ பாருங்க செக்கிங் ஃபார் சூடோ எல். சூடோ எல்லுக்கு வந்து எதுவும் இல்ல. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இந்த மெஷின்குள்ள வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்க காட்டுது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பைனரீஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஆ டேஞ்சரஸான ஃபங்ஷன்ஸ், எக்ஸிக் ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்பாச்சி சைட்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ அது அதோட கான்ஃபிகரேஷன்ஸு இது எல்லாமே வந்து இங்க காட்டுது பாருங்களேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஏதாவது பாஸ்வேர்ட் வந்து பை டிஃபால்ட் பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாஸ்வேர்ட்ஸ எடுத்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச் இந்த மாரி மத்த புரோட்டோகாலுக்கு. ஈவன் இந்த மிஷின்குள்ளே வேற ஏதாவது அடுத்த குட்டி, குட்டி யூசர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அங்க பாருங்க இது எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலு இது எல்லாமே. இப்போ பாருங்க ரூட் ஸ்குவாஷ், என்எஃப்எஸ் அதாவது ஃபைல்ஸ் வந்து மவுண்ட் பண்ற ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அதில இருக்கிற வல்னரபிலிட்டி மூலமா நம்ம டைரக்ட்டா வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மிஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அந்த இது அதுக்கப்புறம் பாருங்க விஎன்சி சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஆ இந்த ட்விக்கி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல. நம்ம இந்த ஒரே நிமிஷம். நம்ம இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து சப் டைரக்டரியில வந்து சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த ட்விக்கின்ட்டு. இப்ப பாருங்க, அதோட கிரெடென்ஷியலு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி இந்த ஹெச்டி பிஎஸ்எஸ்டபிள்யூடின்னு இருக்குல்ல. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ல அதுக்கு உண்டான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அதேமாரி பாருங்க, இப்ப எஃப்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஃபைலு. அனானிமஸ் ஃபைல் வந்து எனேபிளா இருக்கா? இல்லையா? இந்த மாரி சாம்பா ஃபைலு அதோட கான்ஃபிகரேஷனு. இந்த மாரி வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். இந்த மாரி வந்து ஆ வெரைட்டீஸா வந்து நம்ம இதுக்குன்னே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாரிலாம் இருக்கு. சரிங்களா? நம்மளோட ஒய்சிபி எக்ஸாமுக்கு, ஆ இசிசிபிடி எக்ஸாமு இதுக்கெல்லாம். இப்போ பாருங்க எஸ்எஸ்ஹெச் கீலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாரி எனுமரேஷன் வந்து நெறைய பண்ற மாரி இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்யூஐடி செக். அதாவது செக் ஈஸி ப்ரூவஸ்க் எக்ஸ்பர்ட் அண்டு ரைட் பட்டன்ஸ். பெர்ம்ஸ், ரைட் பெர்ம்ஸ் ரைட்டா? ஸோ இதில வந்து பாருங்க, என்னென்ன பைனரீஸ் வந்து இந்த மெஷின் வந்து இருக்கோ, அதிலலாம் வந்து எது எதுக்கெல்லாம் வல்னரபிலிட்டிக்கு வந்து இருக்கத்துக்கு சான்சஸ் இருக்கோ, அது எல்லாமே வந்து இங்க நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்போ இதில வந்து பாருங்க, இந்த என்மேப் மேல வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுதா? ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இந்த என்மேப் மூலியமா வந்து நம்மளால பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து அதில இண்டிகேட் பண்ணுது. அதுதான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இங்க ரெஃபரன்ஸ் வந்து குடுத்துப்பாங்க. அத நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதில பார்த்தீங்கன்னா, சூடோ அண்ட் எஸ்யூஐடி. ஸோ இது மூலியமா யூஸ் பண்ணி எப்படி வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேணாம். இதுக்கு வந்து சிம்பிளா வந்து நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதாவது ஒரு சீட் ஷீட் ஜிடிஎஃப்ஓ பின் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்கு. சரிங்களா? இதில போனீங்க அப்புட்ன்னா, நீங்க இந்த ஹேக் தி பாக்ஸு இந்த மாரி சிடிஎஃப் சேலஞ்சுலாம் ரெகுலரா ப்ளே பண்றவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பைனரீஸ்க்கும் எல்லா இதுக்குமே வந்து எப்படி நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். இதில போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, என்மேப்ப வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ என்மேப் பைனரி தானே நம்மளுக்கு வல்னரபிள்னு காட்டுச்சு. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம ப்ரிவர்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இட் கேன் யூஸ்டு டூ பிரேக் அவுட் ஃப்ரம்
பிரேக் அவுட் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்டட் என்வைரன்மென்ட் பை ஸ்பானிங் அண்ட் இன்டராக்டிவ் சிஸ்டம் ஷெல். அதாவது இந்த என்மேப் இருக்குல்ல. ஸோ என்மேப்போட ரெஸ்ட்ரிக்ஷனை பைபாஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த மிஷினில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ட் ஷெல் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்மேப் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், என்மேப் இருக்குது. இந்த என்மேப்போட வெர்ஷன் வந்து பார்த்துக்குவோம். என்மேப்போட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.53. இப்போ நம்மளோட காலி மிஷினில் இருக்கக்கூடிய என்மேப்போட வெர்ஷன்லாம் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற என்மேப்போட வெர்ஷன் வந்து பாருங்கள் 7.94. இதுதான் வந்து கரண்ட் வெர்ஷனு. அப்போனா இது எவ்வளோ பழைய இதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜிடிஎஃப் ஓப்பனில் நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து இது கொடுத்துருக்குறாங்க, எப்படி இதை ரன் பண்ணுறதுன்ட்டு. ரைட்டா? ஸோ இதில் வந்து என்னென்னா, இன்புட் எக்கோ இஸ் டிசேபிள்டுனா நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஷெல்லை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் கீழே கொடுத்துருக்க மாதிரி என்மேப்பு -- இன்ட்ராக்டிவ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுறது மூலயமா டேரெக்டாக நம்மளால் ஷெல் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்மேப் பெட்டர் என்ன பண்ணிடலாம்னா காப்பி பண்ணிக்கிறது நல்லது. இன்டராக்டிவ் தான், ஸ்பெல்லிங் தப்பாக வரது வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஓகே. போட்டு என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்மேப்போட இன்டராக்டிவ் ஷெல் வந்துருச்சு. எப்படி வந்து நம்மளுக்கு எஃப்டிபிக்கு வந்துச்சு அதேமாதிரி இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷெல்லை ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த எஸ்ஹெச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ எஸ்ஹெச்சை கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரூட் ப்ரிவிலேஜ் வந்து மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஐடி கமாண்ட் வந்து போட்டால் ஓகே 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 இப்போ வந்து பாருங்கள், ஹோமன் போட்டால் ரூட் யூஸர் ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சிடி ரூட், நான் அதுக்குள்ளே போனேன் அப்படின்னா என்னால் மற்ற யூசர்ஸோடதே வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க முடியுது. இல்லை சைஃபன் எல்ஏ ஓகே ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். எப்படின்னா நம்ம நார்மல் டபிள்யூடபிள்யூ டேட்டா அப்படின்ற யூஸரில் இருந்துட்டு ரூட் யூஸருக்கு வந்து எடுத்தோன்னே போயிட்டோம். ரைட்டா? ஸோ இது வந்து என்னென்னா டைரெக்டாக வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வந்து போயிட்டோம். ஹரிசாண்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படிங்கும்போது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது இந்த எம்எஸ்எஃப் அட்மின் யூசரு இல்லை மற்ற யூசரோட க்ரெடென்ஷியல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த க்ரெடென்ஷியலை ஆட்டையை போட்டு அது மூலயமா லாகின் பண்ணலாம். இதுங்க இதில் வந்து எஸ்எஸ்ஹெச் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல. இப்போ இதில் பாருங்கள், இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஆர்எஸ்ஏ கீ இருக்கா, இந்த எஸ்எஸ்ஹெச். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா எம்எஸ்எஃப் அட்மின் அட் மெட்டாஸ்பைட்டபிள் இந்த யூசருக்குள்ளே வந்து நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்எஸ்ஹெச் கீ இதெல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் மேட்ரு, வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஈகர்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வேறு என்னென்ன ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆத்தரைஸ்டு கீஸ்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கூகுள் பண்ணி படிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? நம்ம வீடியோவுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்னும் இன்டர்நெட்டில் வந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, என்னை விடவே நல்லா பெட்டராக சொல்லக்கூடிய சேனல்ஸுமே. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த மாடியூலில் நம்ம
புது கான்செப்ட்டோட வந்து பார்ப்போம். அதாவது பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் வந்து பண்றத பத்தி எல்லாமே பார்ப்போம். இப்ப இதுலேருந்தே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த கோர்ஸ்ல படிக்கக்கூடிய ஈச் மாடியூல் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இன்டர் கனெக்டடா வந்து இருக்கு அப்படின்ட்டு. ரைட்டா? ஓகே. இன்னைக்கு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இது போதும்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்த புது புது இதில வந்து நம்ம பார்ப்போம். அதே மாரி நீங்க டைரக்ட்டா நடுவுல இருக்க வீடியோஸ்லாம் பார்க்காம டைரக்ட்டா கடைசிக்கு வந்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இந்த வீடியோல ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி மட்டும் தான் குடுத்துருக்கேன். ஏன்னா, இது வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸோட சீரிஸ் அப்படின்றனால. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் மல்டிபிள் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்புட்னா, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஹேக் தி பாக்ஸோட சீரிஸ், இந்த வல்ஹப்போட சீரிஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு வந்து புரியும். ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கும் என்னென்ன மாரி வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றோம், எப்படி எனுமரேஷன் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே. தேங்க் யூ.